20லேருந்து 25 வயசு இருக்கவங்க முதல் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் அவங்களோட சம்பளமே ஒரு 25லேருந்து 30,000 ரூபாவாக தான் இருக்கும். ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி அதை கொண்டு போகிறது சார்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 25,000 30,000 எவ்வளோ ஸ்டார்டிங் சேலரியாக இருந்தாலும் அவங்க 10% ஆஃப் த மணி முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்து வச்சிடணும். அதாவது என்னென்னா, யார் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாலும் அவங்களுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்க வேண்டும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 அப்படின்னது இருந்ததுன்னா அவங்க வந்து 2,500 ரூபாயை எடுத்து வச்சுட்டு 22,500 ரூபா தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாக்கி விஷயத்துக்கே பட்ஜெட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இந்த 2,500 எடுத்து வைக்கல அப்படின்னா இந்த 25,000 உங்களுக்கு பத்தவே பத்தாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னும் பணம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி 25,000 சம்பாதிக்கும் போது 2,500 எடுத்து வைக்க முடியலைன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு 1,00,000 ரூபா சம்பாதிக்கும் போது அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 எடுத்து வைக்க முடியலைங்கிறாங்க. என்னென்னா நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கு முன்னாடி நம்மளுடைய விருப்பங்கள் வந்து முன்னாடியே போயிட்டுருக்கு. அதனால் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் 1996. அப்போ என்னுடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து 3,000 ருபீஸ். அப்போ வந்து என்னோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு ரீயூனியன் எல்லோரும் மினிமம் ஒரு 2 lakhsலேருந்து 5 lakhs வரையும் சம்பாதிக்கிறாங்க. இப்போயும் என்ன சொல்கிறாங்கன்னா சம்பளம் பத்தவே இல்லை, எதுவுமே சேர்க்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ 3,000 சம்பாதிக்கும் போது உங்களால் சேர்க்க முடியல, 2 லட்சம் சம்பாதிக்கும் போது சேர்க்க முடியல, நாளைக்கு 20 லட்சம் சம்பாதிச்சாலும் சேர்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பணத்தை கையால் தெரியல, அவ்வளோதான் பாட்டம் லைன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னதுன்னா அந்த 22,500 ரூபாக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்க வேண்டும்.